எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ் சகாதேவன். நீங்கள் விக்னேஷ் சகாதேவன் அப்படின்னு லிங்க்டின்ல சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வெளிநாடு போகலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒர்க்குக்காக போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கலாம். சில வாரங்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நான் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணும்போது ஒருத்தர் எனக்கு கண்டினியூஸாக மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருக்காரு மோர் தென் 1 மந்த். ஆனால் நான் ஃபேஸ்புக்கில் அவ்வளோவா ஆக்டிவாக இல்லாதனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நான் சில வாரங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டப்போ தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் நேம் கவிதா, அப்புறம் தைவானில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட், அப்புறம் பேங்காக்கில் இருந்து ஒரு ஏஜென்ட். பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் ஃபீமேல், தைவானில் மேல், அப்புறம் திருச்சியில் கவிதா அப்படின்னு ஒரு ஃபீமேல். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேக்காக ஒரு ப்ராமிஸ் கொடுத்து, அதாவது டூரிஸ்ட் விசாவில் வாங்க, இங்கே ஒர்க் பெர்மிட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து இங்கே வர வச்சுருக்காங்க. இங்கே வர வச்ச உடனே அவங்கள இங்கே ஃபார்மில் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. ஃபார்மில் ஒர்க் பண்ண ஒரு 15 நாளைக்கு ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு டைம் அவங்க லொக்கேஷனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மாற்றிக்கிட்டே இருந்து அவங்களுக்கு இந்த தைவான் ஏஜென்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள கூட்டிகிட்டு போய் ஃபார்மில் விட்டு வேலை பார்க்க விட்ட உடனே வேலையை போய் முடிச்சுட்டு அந்த சம்பளம் வாங்குறப்ப இந்த தாய்லாந்து ஃபீமேல் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்கக்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது. அவங்க சாப்பாட்டுக்காக என்ன பண்ணோம்னா, மற்ற நாட்டை சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்கிட்ட அவங்க கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி, அவங்க கெஞ்சி எனக்கு ஏதாவது காய்கறி கொடுங்க, தக்காளி கொடுங்க, இந்த மாதிரி அவங்க கெஞ்சி கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி என்னை கான்டாக்ட் பண்ணி எப்படி எங்களை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு சுச்சுவேஷன், ஆனால் இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இல்லை. ஒரு டைம் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் இங்கே இருக்கார் தைவானில். அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை ஒன்றும் பெருசாக இறங்க வேணாம், அவங்க ட்ரக்ஸ் வச்சுருப்பாங்களா என்ன வச்சுருப்பாங்களான்னு தெரியாது, போய் மாட்டிக்காதீங்க, அதனால் ஜஸ்ட்டு போலீஸ்கிட்ட போக சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏதோ ஒரு நம்பிக்கை, நான் லேபர் ஆஃபீஸுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்காக நான் ஹெல்ப் பண்ண சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இப்போ ஓவர் ஸ்டேயில் இருந்தாங்கன்னா, அதாவது விசா முடிஞ்சதுக்கு டூரிஸ்ட் விசா முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு தங்கியிருந்தாங்கன்னா அது அவங்களோட மிஸ்டேக் தானே, அப்போ அவங்கள அரெஸ்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ, நான் பொதுவாக சொல்லுவாங்க தைவானில் சட்டத்தை வளைக்க முடியாதுன்னு. ஆனால் நான் நிறைய ட்ரை பண்ணேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி, இக்னோரன்ஸ் ஆஃப் த லா இஸ் நாட் அன் எஸ்கியூஸ், பட் அவங்க விக்டிம்ஸ். ஏன் அப்படின்னா, அவங்க டூரிஸ்ட் விசாவில் தான் இங்கே ஒர்க் பண்ணணுன்னு அவங்க வரல. அவங்க சில ஏஜென்ட்ஸால் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அதனால் இவங்களை இங்கே விக்டிம் கேஸில் சேருங்க, இது ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கான கேஸ் ரிஜிஸ்டர்டு கேஸ் ஃபைல் நம்பர் எல்லாமே என்னோடய ஃபோனில் தான் மெசேஜ்லாம் வந்துச்சு. கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா அவங்க லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஹெல்ப்புக்காக ஆளுங்க ஃப்ரூட்ஸ், அப்புறமா மெடிசன்ஸ், ஃபுட்டு எல்லாமே வாங்கிட்டு போய் அவங்கள பார்த்துருக்காங்க, ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. ரெஸ்க்யூ பண்ணிவிட்டு நேஷ்னல் இமிக்ரேஷன் ஏஜென்சிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே இருந்து இங்கே ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறதால அவங்க ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி டைம் கொடுத்து அவங்க ஐடிஐ, இந்தியன் தாய்பே அசோசியேஷன், தைவானில் இருக்குது. தைவானில் தாய்பேயில் இருக்குது. ஸோ அங்கே பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போன உடனே நார்மலாக என்னென்னா, இதே மாதிரியே இன்னொரு தமிழ்நாட்டுக்காரர் வந்திருக்காரு. அவரோட கேஸில் என்னென்னா, அவங்க ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸ் எதுவுமே அவங்க ரிஜிஸ்டர் பண்ண கிடையாது. அவராக போய் போலீஸில் சரண்டர் ஆகிருக்காரு. ஆனால் கேஸ் இதே தான் நடந்திருக்கு. இதே மாதிரி ஃபார்மில் தான் அவர் வேலை பார்த்துருக்காரு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐடிஐ இது உங்களோட ப்ராப்ளம், நீங்கள் ப்ராப்பராக ஃபைன் ஒரு 40,000 என்டிடி நீங்கள் கட்டிட்டு நீங்கள் நாட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களோட கேஸில் ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதால இவங்களுக்கு ரூம் எல்லாமே சப்போர்ட் பண்ணி அவங்க கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா, டிவா அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி, ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்கக்கிட்ட பேசி இவங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே தங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணேன். மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக என்னோடய கை காசு தான் போட வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு இப்போயும் ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. ஐடிஏ, அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அப்புறமா தைவான் அஃபீஷியல்ஸ்க்கும் பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது. இப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கும்போதே சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க,
இந்த மாதிரி ஏஜென்ட் சொல்கிறாரு, தைவானுக்கு வந்து வரலாமாம்மா, டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே வந்த உடனே அவங்க வந்து மாற்றிக்கலாமாம்மா, ஒர்க் பெர்மிட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூஃப்லாம் அனுப்புகிறாங்க, வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. துபாயிலேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது கேரளா ஏஜென்ட்டு துபாயில் இருக்கிறவர், துபாயில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்காரர் இங்கே அனுப்பி போடலான்னு பார்க்குறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து அப்படிலாம் வர முடியாது. ஸோ இப்போ பார்த்தோம்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து தைவான் வந்து யாரை ரெக்ரூட் பண்ண முடியும்னா 4 கண்ட்ரிஸ் தான் ரெக்ரூட் பண்ண முடியும். தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ். மங்கோலியாவும் மியான்மரும் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப லிமிட்டடு. மியான்மரை வந்து சுத்தமாக அவங்க பண்ணுறது கிடையாது. மங்கோலியா வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன 4 கண்ட்ரிஸ் தான் மெயினாக பண்ண முடியும். அவங்களால தான் அங்கேருந்து இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ யாராவது வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே இந்த மாதிரி ஒர்க் பெர்மிட்டில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பிட்டு வராதீங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணோம்னா எந்தெந்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னென்னா, நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து நீங்கள் வந்து கிராஜுவேஷன் போய் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் விசா கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இங்கே இருக்கவங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பலமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பர்மனெண்ட் ரெசிடென்சி வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விசா கிடைக்கும். ஸோ அப்படி இல்லாட்டினா வந்து ஒரு நீங்கள் வந்து டாப் 500 யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய டாப் 500 யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து படித்து முடிச்சிருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜாபுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்டு பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா, ஒரு கன்சல்டன்ட் லெவலில் இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் நீங்கள் வந்து இருந்திருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களால் வர முடியும். கோல்டன் விசா அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வர முடியும். ஒரு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இல்லாமல் உங்களால் நார்மலாக அங்கேருந்து இங்கே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக உங்களால் வர முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு விசிட்டிங் விசா வச்சுருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து அங்கேருந்து இங்கே வந்து இதை ஒர்க் பெர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்தான். இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து நான் சொன்ன 4 கண்ட்ரிலேருந்து தான் மெயினாக பண்ண முடியும். அது இல்லாமல் டீச்சிங் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டீச்சிங் ஜாப்ஸுக்கு பண்ணுறாங்க. ஆனால் ஒயிட் கண்ட்ரீஸ், அதாவது அயர்லாந்து, யூகே, கனடா, யுஎஸ், ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாட்டிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு அது பாசிபிலிட்டி இருக்குது. அப்படியே நீங்கள் விசிட்டிங் விசாவிலேருந்து வந்தாலும் நீங்கள் வந்து இப்போ சில நாட்டுக்கு வந்து விசா ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு வந்து நீங்கள் வந்து விசா நீங்கள் வந்து எடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் திரும்ப உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு போயிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து கூட ஒரு பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது. அதாவது வந்து நீங்கள் ஒரு விசா ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விசிட்டிங் விசாவாக இருந்தாலும் உங்களால் வந்து வேலைக்கு சேர முடியும்னா கூட அது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் கிடையாது, ஃபார்மில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் கிடையாது. ஸோ அது டீச்சர்ஸ் இல்லை சில ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சில கேட்டகரிஸ். அதாவது வந்து நீங்கள் இங்கே வந்து கிராஜுவேஷன் முடித்தவங்க, இல்லை டாப் 500 யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் கிராஜுவேட் ஆனவங்க, இந்த மாதிரியானவங்களா இல்லாத பட்சத்தில் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் பெர்மிட்டோடு வாங்க. ஒர்க் பெர்மிட்டோட வரதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதாவது கம்பெனிஸ் வந்து உங்களோட விசாவை ஸ்பான்சர் பண்ணணும். அதுக்காக அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து டாக்குமெண்ட் வைஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கிடைக்கலனா, உங்களோட ஹோம் கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்து அந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் ஃபில் பண்ணாதப்ப அங்கேருந்து இங்கே வந்து எப்படி அதை ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? யாராவது ஏஜென்ட் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி டூரிஸ்ட் விசாவில் வாங்க, இங்கே வந்து நீங்கள் நம்ம ஒர்க் பெர்மிட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் கேளுங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் 2 மந்த்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இல்லை 3 மந்த்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு ஒர்க் பெர்மிட்டை வந்து இங்கே இந்தியாவிலே பண்ணி கொடுங்க. இங்கே தமிழ்நாட்டிலே பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இவங்கள மாதிரி தான் சுச்சுவேஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நான் வந்து சில பேர்த்த கான்டாக்ட் பண்ணி
அவங்களுக்கு வந்து தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ணி குடுத்தேன். அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம இந்தியன் எம்பஸியும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் இந்த சிச்சுவேஷன் வந்து எப்போ முடியும், என்ன ஆகும்னே சொல்லி தெரியாது. ஏன்னா இது அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. பட் நார்மலா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து என்னன்னா, 40,000 என்டிடி வந்து ஃபைன் கட்டிட்டு அவங்க வந்து நாட்ட விட்டு கிளம்பி போற மாரி இருக்கும். அப்புறமேட்டுக்கு டூரிஸ்ட் விசால வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னா, ஒரு தலைவலின்னு நீங்க கிளினிக் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 4000 என்டிடி செலவாகலாம். ஒரு பல்லுல உங்களுக்கு அடிபட்டுருச்சு, இல்ல பல்லுல வந்து சம் கேவிட்டீஸ் நீங்க வந்து ஏதாவது அது வந்து இப்ப பல்ல பிடுங்கணும்னா கூட உங்களுக்கு 10,000 என்டிடி கேட்பாங்க. ஸோ எப்ப அ நீங்க வந்து ஒரு 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 டாக்குமெண்ட்ரி மூவி ஒண்ணு இருக்கு. த லக்கி வுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி இருக்கு. நீங்க வந்து அது வந்து முழுக்க முழுக்க இந்த மாரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஃப்ரம் தைவான் அத பத்தி தான் எடுத்திருக்காங்க. நீங்க ஒரு வேள டூரிஸ்ட் விசாவுல அங்கருந்து இங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ரிய ஒரு டைம் பாத்துருங்க. த லக்கி விமன். இதுதான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள். வந்து ஏன்னா இப்ப ஏமாறுறவங்க யாருமே பார்த்தோம்னா, ரொம்ப தூரமாவோ, ஏதோ ஒரு கிராமத்திலயோ, இல்ல ஒரு விவரம் தெரியாதவங்களோ தான் ஏமாறுறாங்க அப்படின்னு இல்ல. ஆனா இந்த கேஸ் என்ன கான்டாக்ட் பண்ண அந்த 2 பேருமே 9த் தான் படிச்சிருக்காங்க ஆஃப் கோர்ஸ். பட் மத்தபடி பார்த்தோம்னா வந்து, நம்ம தோள் மேல கை போட்டு பேசக்கூடிய நண்பர்கள், நம்ம கை கொடுத்து பேசக்கூடிய சில நண்பர்கள், இவங்கலாம் ரொம்ப மெயினா ஏமாறுறாங்க. அ ஸோ அதனால வந்து இத நான் சொல்லணும்னு சொல்லி நெனச்சேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தயவு செஞ்சு டூரிஸ்ட் விசாவுல ஒர்க் பண்ண வராதீங்க. ஒர்க் பண்ண வந்தீங்கன்னா, ஆ வந்து இப்ப இன்சூரன்ஸ் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, எக்கனாமிக்கலா நீங்க ரொம்ப பின்னாடி போயிருவீங்க 1. இன்னொன்னு போலீஸ்ல போய் மாட்டுனீங்கன்னா, ஆ ஃப்யூச்சர்ல உங்களால எப்பவுமே வந்து வெளிநாடு போக முடியாது. இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு போக முடியாது. இந்த மாரியான சிச்சுவேஷன் ஆகும். இல்லாட்டினா நீங்க வந்து இப்ப போய் மாட்டிட்டு இருக்கிற மாரி, இதுக்கு வந்து என்ன ஒரு முடிவுன்னே இப்போதைக்கு எங்களுக்கு தெர்ல. ஸோ இந்த மாரியான பிரச்சனைக்குள்ள நீங்க வந்து மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால வந்து அ தயவு செஞ்சு அவங்க ஏஜென்ட் என்னதான் வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து நாட்டுக்குள்ள ஏதோ யூரோப்போ, இல்ல வந்து வேற எந்த நாடா இருந்தாலும் சரி, ஜப்பான், சவுத் கொரியா எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்க ஒன்ஸ் வாங்க, வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒர்க் பர்மிட் போட்டு குடுக்குறோம்னா நம்பாதீங்க. அ ஏன்னா வந்து இதுதான் ஒரு டிக்ஷனரியே நம்ம போடக்கூடிய அளவுக்கு வந்து கண்ட்ரிக்கு ரூல்ஸ் எல்லாமே வேரி ஆகுது. ஸோ தைவான்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இதே மாரி வெவ்வேறு நாட்டுக்கு வெவ்வேறு ரூல்ஸ் இருக்கு. ஸோ பாட்டம் லைன் என்ன அப்டின்னா, தயவு செஞ்சு ஒ ஒர்க் பெர்மிட் இல்லாம டூரிஸ்ட் விசால ஒர்க் பண்ண வராதீங்க. என்னதான் ஏஜென்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணாலும். அதுதான் நான் சொல்ல வந்தது.